ஒன்று பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதாகவும், இரண்டாவது எங்களை விட்டு தீமைகளை அகற்றிவிடு என்பதாகவும். அப்போ பாவமான காரியத்தின் பக்கம் நாங்களும் போயிடக்கூடாது, எங்களை தேடி பாவமும் வந்துடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாக ஒரு துவாவையும். மூணாவது, நாங்க எங்க மௌத்தானாலும் சரி, நம்முடைய மரணம், நம்முடைய அந்த இறுதி, அந்த மரணம், அந்த மௌத்து எங்க வருங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. நம்ம வீட்டுல மௌத்தாகிறோமா, நம்ம ஊர்ல மௌத்தாகிறோமா, இல்ல எங்கேயாவது வெளியூர்ல போய் மௌத்தாகிறோமா, இல்ல ஏதாவது வெளிநாடுகள்ல போய் மௌத்தாகிறோமா, எந்த இடத்துல நமக்கு மரணம் வரும் என்பதை நம்ம யாருனாலுமே கணிக்க முடியாது, யாருமே சொல்ல முடியாது. அல்லாஹ் எங்க நாடுறானோ அங்குதான் என்ன செய்யப்படும், நமக்கு நம்முடைய ரூஹு வாங்கப்படும். அப்போ எங்க அல்லாஹ் ரூஹை வாங்கினாலும் மௌத்துல இருந்து நாம தப்பிக்க முடியாது. அல்லாஹ் எங்க ரூஹ வாங்கினாலும் எங்களுடைய மரணத்தை என்ன செய்ய, நல்லோர்களுடன் மரணிக்க செய்ய என்பதாக மூன்றாவது